ஃப்ராய்டுடைய கூற்றுப்படி மனது, வெளிமனது, உள்மனது, ஆழ்மனது என்றெல்லாம் நாம் பாகுபாடு செய்யலாம். ஆக வெளிமனதில் விடுதலை பருவத்தினர் அண்ணா, அண்ணா என்று பொதுவெளியில் கூறினாலும், அவர்களுடைய ஆழ்மனதில் அவர்கள் அந்த நடிகர் மீது மோகம் கொண்டே இருப்பார்கள். கல்லூரி பருவங்களில் நாம் அன்பே அன்பே என்று சொன்னவர்கள் அண்ணா என்று மாற்றிக்கொள்வதும், அண்ணா அண்ணா என்று சொன்னவர்களெல்லாம் பின்பு அன்பே அன்பே என்று மாற்றிக்கொள்வதும் நடைமுறையில் நாம் கண்டிருக்கிறோம். எங்களுடைய பருவ வயதில் மதிப்புக்குரிய எம்ஜிஆருக்கும், மதிப்புக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் ஒரு போட்டி நடக்கும் ரசிகர்களிடையே. அப்பொழுதெல்லாம் ரசிகர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் யாருக்கு பொட்டன்சி அதிகம் உண்டு என்றெல்லாம் பேசுவார்கள். அதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். ஆக இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், ரசிகர்கள், ரசிகைகள் நடிகர்கள் மேல் ஒரு பாலியல் கவர்ச்சி கொண்டுள்ளார்கள் என்றே நான் நினைக்கிறேன். இமோஷனல் அட்டாச்மெண்ட், செக்ஷுவல் அட்ராக்ஷன், பாடி அட்ராக்ஷன், பொசசிவ்னஸ் இதெல்லாம் கலந்ததுதான் இந்த நடிகர்களை கொண்ட கிரஷ்க்கு காரணமாகும். இப்பொழுது திரு விஜய் அவர்களுடைய குணம் என்ன, சுபாவம் என்ன என்று நாம் பார்ப்போம். ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி என்று கூறுவோம். பர்சனாலிட்டி, சஸ்பீஷியஸ் பர்சனாலிட்டி, ஆங்ஷியஸ் பர்சனாலிட்டி, டிப்ரெசிவ் பர்சனாலிட்டி, ஹிஸ்டரியானிக் பர்சனாலிட்டி என்றெல்லாம் நாங்கள் கூறுவோம். இவருடைய பர்சனாலிட்டி என்னவென்றால் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி ஆகும். நார்சிசம், நார்சிசம் என்றால் செல்ஃப் லவ், தன்னைத்தானே காதலிப்பது, தன்னைத்தானே மோகித்துக் கொள்வது, தன்னைத்தானே பெருமைப்பட்டுக் கொள்வது, இளவு வீட்டில் கூட தனத்தான மரியாதை வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள். எடுத்துக்காட்டாக திரு விஜய் அவர்களுடைய பயணத்தின் பொழுது பல்வேறு ரசிகர்கள் 2 சைக்கிள் மோட்டாரில் பின்தொடரும் பொழுது, வெறித்தனமாக பின்தொடரும் பொழுது விபத்துக்குள்ளாகி குற்றுயிரும் குடையருமாக இருக்கும் பொழுது அவர் சிரித்துக் கொண்டே தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். எதுவும் அசம்பாவிதம் நடக்கவில்லை என்பது போல. அவருடைய மனதில் என்ன இருக்குது என்றால், இத்தனை பேரும் நம்மளை தொடர்ந்து வருகிறார்களே என்ற ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் அவர் இன்பத்தை காண்கிறார். இதைத்தான் நான் செல்ஃப் லவ் என்று கூறுகிறோம். ஆக நார்சிசிக் பர்சனாலிட்டி தான் இந்த நடிகர் விஜய் அவர்கள். நார்சிசம் என்றால் என்ன? கிரேக்க புராணத்தில் நார்சிசஸ் என்ற ஒரு கதை வருகிறது. நார்சிசஸ் மிகவும் அழகாக இருப்பான், மிக மிக அழகாக இருப்பான் என்று கூறலாம். அவன் ஒரு தடவை குளத்தங்கரையில் செல்கிறான். குளத்தங்கரைக்கு அங்கே நிறைய பெண்கள் நீராட காத்திருக்கிறார்கள். நார்சிசனுடைய அழகை பார்த்து பெண்கள் மயங்கி அவனுடன் ஆசையாக பேச முயற்சிக்கிறார்கள். ஆனால் நார்சிஸ் என்பவன் செல்ஃப் லவ் கொண்டவன். தான் தான் அழகு, பெண்மை விட தான் தான் அழகு என்று கருதுவன். ஆக அவர்களை ஒதுக்கிவிட்டு தடாகத்தில் தன்னுடைய முகத்தை பார்க்கிறான். தடாக தண்ணீரில் அவனுடைய பிம்பமானது தெரிகிறது, பிரதிபலிக்கிறது. அந்த முகத்தை பார்த்து தான் இவ்வளவு அழகா என்று கூறிக்கொண்டே இருக்கிறான். அப்படியே கற்பனை இருக்கும் பொழுது குளத்திலிருந்து வழுக்கி விழுந்து மூழ்கி இறந்து போய் விடுகிறான். செல்ஃப் லவ், தன்னைத்தானே ஆராதிக்கும் குணம், தன்னைத்தானே மோகிக்கும் குணம் உள்ளவர்களுடைய கதி முடிவு இதுதான் என்று அந்த கதை நீதி கதையாக எழுதப்பட்டுள்ளது. திரு விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள், மீனவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டார்கள் என்று கூறுவார்கள். அப்படி அல்ல. ஜாதி மதம் கடந்து எல்லோருமே ரசிகர்களாக இருந்து கொண்டு தன்னுடைய ஆழ் மனதில் உள்ள பாலியல் உந்துதலால், இனக்கவர்ச்சியால், தன்னுடைய கனவுலக காதலனுக்கே அவர்கள் போட்டளித்துள்ளார்கள். தந்தை என்னதான் செய்தாலும், ஸ்கூலுக்கு சோறு போட்டாலும், ஸ்கூலில் சோறு போட்டாலும், பள்ளிக்கூடத்தில் பஸ்ஸுக்கு இலவசமாக பணம் கொடுத்தாலும் தந்தையை ஒதுக்கிவிட்டு தன்னுடைய காதலனை தேர்ந்தெடுத்துள்ளனர். இதுவே இந்த தேர்தலுடைய முடிவாக நான் கருதுகிறேன். ஒருவேளை என்னுடைய
உளவியல் கருத்து என்னவென்றால் செலிபிரிட்டி கிரஷ், இமோஷனல் அட்டாச்மெண்ட், செக்ஷுவல் அட்ராக்ஷன், பொசிஷனஸ், இது மட்டுமல்லாது ஐடென்டிஃபிகேஷன், டினையல், ரேஷனலைசேஷன் அல்லது ஜஸ்டிஃபிகேஷன், இந்த ஃப்ராய்டியன் ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாம் இந்த தேர்தலில் பிரதிபலித்துள்ளது. ஒருவேளை என்னுடைய கருத்துக்களுடைய டினையலும், அதாவது நான் பேரன் சொல்லிதான் ஓட்டு போட்டேன் சொல்கிறார் அல்லவா, இது முழுக்க டினையல் என்றே நான் கூறுகிறேன். அவர்களுக்கு ஆசை உண்டு அடிமனதில். அந்த ஆசையை மறைத்து கொண்டு நான் பேரனுக்காக ஓட்டு போட்டேன் என்று சொல்வது டினையல் என்றே நான் கருதுகிறேன். இது போல ஒரு ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம், அகந்தை மனதானது வெளிமனது ஏற்றுக்கொள்ளாத போது, அடிமனதில் உள்ள கருத்துக்களை வெளிமனது ஏற்றுக்கொள்ளாத போது அதை நாங்கள் டினையல் என்று கூறுகிறோம். இப்படித்தான் அவர் வெற்றி பெற்றுள்ளார் என்பது என்னுடைய கருத்து. முன்பு சொன்னது போல சிலர் ரசிகர்கள், ஆண்கள் தன்னுடைய ஹீரோவுக்கு, நான் முன்பே சொன்னது போல கோல்டன் ஸ்டிக் இருப்பதாக கருதி கொள்கிறார்கள். தனக்கும் அந்த கோல்டன் ஸ்டிக் வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த நடிகர் மேல் ஐடென்டிஃபிகேஷன் செய்து கொள்கிறார்கள். அவரை போலவே நடப்பது, ஆடை அணிவது என்று நான் முன்பே கூறினேன். இது ஒரு மேஜிக்கல் திங்கிங் ஆகும். மேஜிக்கல் திங்கிங், இந்த மேஜிக்கல் திங்கிங் என்ற எண்ணமானது சிறு வயதில் விடலை பருவத்தில் அதிகமாக காணப்படும். எனவேதான் இந்த மேஜிக்கல் திங்கிங் ஆட்பட்டு அந்த நடிகரின் மேல் பொசசிவாக இருக்கிறார்கள். இந்த பொசசிவ்னஸ் காரணம் கொண்டு மற்ற நடிகருடைய படங்களை கேலி செய்வதும், மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களோட சண்டையிடுவதும் உண்டு. ஆக இந்த பொசிஷனஸ் தான் இந்த சண்டைகளுக்கெல்லாம் காரணமாக அமைகிறது. என்னுடைய புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் என்று ஒரு பெண்மணி சொல்லும் பொழுது அது ஒன்று எனக்கு பெரிய வியப்பாக தோணவில்லை. ஏனெனில் எத்தனையோ ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு முன்பாகவே இந்த நடிகை பிடிக்கும், அந்த நடிகை பிடிக்கும், அவள் இப்படி இருப்பாள், அப்படி இருப்பாள் என்றெல்லாம் கொச்சையாக பேசிய ஆண்களை நாம் அன்றாடம் காணலாம். இந்த நடிகரை பலர் ரஸ்புதின் என்றோ, ரஷ்யாவில் இருந்தாலும் அல்லவா, ரஸ்புட்டின் என்று ரசிகைகள் நினைக்கிறார்கள். அல்லது கிரேக்க புராணத்தில் வருகிறது அல்லவா, பேக் அல்லது பிரயாபிஸ் என்றே இவர்கள் கருதுகிறார்கள். ஆக இந்த ரஸ்புதின் கதை என்ன, இந்த பிரயாபிஸ் என்றால் என்ன, பேக்கஸ் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலேயே ஒரு நடிகரின் மேல் அவர்கள் மோகம் கொள்கிறார்கள். இந்த கோல்டன் ஸ்டிக் என்று சொல்லும் பொழுது எனக்கு ட்ரம் ஸ்டிக் நினைவுக்கு வருகிறது. ட்ரம் ஸ்டிக் கதை எழுதிய திரு பாக்ராஜ் அவர்களுக்கு ஏராளமான பெண் ரசிகைகள் கூடினார்கள். அவருக்கும் அரசியல் ஆர்வம் வந்த காரணமே இந்த பின்னணிதான். மற்றபடி இந்த தேர்தலில் சனாதனம் எதிர்ப்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், அல்லது ஜென்சி புரட்சி நடந்துவிட்டது, அல்லது டிவி கட்சியினர் மாஸ் மீடியாவையும் யூடியூபையும் சோசியல் மீடியாவையும் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள், அப்படி பயன்படுத்த தவறிவிட்டது திமுக என்றெல்லாம் சொல்வது எனக்கு ஏற்படுவதே அல்ல. ஒருவேளை என்னுடைய கருத்தானது கொச்சையாகவோ அல்லது தவறாகவோ இருந்தால் வழக்கம் போல விமர்சகர்கள் ஆபசர்மமா அர்ச்சனை செய்யலாம். அப்படி அல்ல, செல்ஃப் அனலைசிஸ், ஆழ்ந்த மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம், அது தெரியாமல் இருக்கலாம். ஸ்லிப் ஆஃப் த டங், உதாரணமாக என்னுடைய வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்கும், இப்படி ஸ்லிப் ஆஃப் த டங் போல வெளிப்படலாம். அதுவே இந்த தேர்தலில் எதிரொலித்து உள்ளது என்று நீங்கள் உண்மையில் நம்புவீர்கள் என்றால் என்னுடைய கருத்தை நீங்கள் தொடர்ந்து பதிவிடுங்கள். அது மற்றவர்கள் சென்று சேரட்டும். அது மூலமாக மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக
நான் கருதுகிறேன்.